ஆவியின் கனிகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கிறதுனால கடந்த 2 வாரங்களும் நாம் ஆவியின் கனிகள் என்ன என்று பார்த்தபோது முதல் ஆவியின் கனியாக அன்பையும் அடுத்தது சந்தோஷத்தையும் ஒரு வாரம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து கடந்த வாரம் சமாதானமும் நீடிய பொறுமையையும் குறித்து நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். இதெல்லாம் எங்க இருக்குது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 22 இருந்து நமக்கு எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. அப்ப ஆவிக்குரிய கனி இதை குறித்து தான் நம்ம யோவான் பிரசங்கிக்கிறார், இயேசு பிரசங்கிக்கிறார். ஏன் பவுல் அப்போஸ்தலர் கூட இதை குறித்து தான் வெவ்வேறு கோணங்கள்ல வேதத்துல அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இயேசுடைய உபதேசங்களை நுணுக்கமா கவனிச்சா கனி கொடுக்கிறது தான் முக்கியம். நீங்க ஞானஸ்தானம் எடுப்பதை காட்டிலும், தேவ ஆலயத்துல வந்து அபிஷேகம் பெறுவதை காட்டிலும், நீங்க தேவ ராபோச்சனத்துல நீங்க பங்கு கொள்ளுகிறதை காட்டிலும், இவைகள் எல்லாம் பெறுவதற்கு தகுதி என்ன தெரியுமா? நமக்குள்ளே கனி இருப்பதினால் தான் இவைகளை நாம் பெற வேண்டும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். கனி இல்லாத வாழ்க்கை உப்பில்லாத ஆகாரத்திற்கு சமம். இயேசு என்ன சொல்றார்? உப்பு இல்லாத ஆகாரத்தை வெளியில என்ன செய்வாங்களாம்? போய் கொட்டணுங்கிறார். விஷயத்தை புரிந்து கொண்டு, கனி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. ஒரு ஆகாரம், உப்பு இல்லாத ஆகாரத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது போலதான் உப்பு சப்பு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. உப்பு சப்பு இல்லாத ஒரு ஆராதனை செலுத்திக்கிட்டு இருப்போம், உப்பு சப்பு இல்லாத ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், உப்பு சப்பு இல்லாத சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ள என்ன இல்ல? கனி இல்ல. அப்ப கனி எங்க இருந்து வருது? அது எப்படி தோன்றுது? அதோடைய வேர், ஆணி வேர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு தான் அதுக்கு ஆணி வேரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு தான் அதற்கு என்னவா இருக்கிறாரு? ஆணி வேரா இருக்கிறார். அந்த இயேசுடைய நாமத்தினால நம்ம என்ன செய்ய முடியும்? கனிகளை படித்து அல்லது செய்திகளை கேட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவர்களை குறித்து பிற மதத்தினர், பிற இனத்தினர் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்னா, சாட்சி சொல்லணும். இந்த குடும்பத்தை, இந்த தனிப்பட்ட நபரை நான் பார்க்கிறேன் ஐயா, உண்மையிலே அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. எதையாவது போய் கேட்டோம்னா என்ன அன்பா நமக்காக இறங்கி வர்றாங்க தெரியுமா? அவங்க பேசிக்கணும். நம்ம கூட இப்படி செய்ய மாட்டோம் இல்ல? ஏழைகளுக்கு இறங்குகிறதுல இருந்து, அடுத்தவங்களை நேசிக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தராகிய இயேசுவை படிக்க அதான் புதிய ஏற்பாடை விடாதீங்கன்னு சொல்றது. புதிய ஏற்பாட்டில் 4 புஸ்தகத்தை இயேசு கிறிஸ்து அதை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இயேசுவே உங்ககிட்ட நேரடியா பேசுற மாதிரி இருக்கும். இதை நேசித்து படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன தொடர்ந்து நீங்க கவனிக்கிறீங்க. அநேகர் இந்த செய்திகளை காத்திருந்து இதை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க ஆவியில வளருவீங்க. நீங்க கனி கொடுக்கிற மரமாய் மாறுவீங்க. மேலோட்டமான செய்தி, மேலோட்டமான ஆகாரம் விசுவாசிங்க, கேளுங்க, இப்படிலாம் பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் ஆகின ஆளுக்கு எமர்ஜென்சி வார்டுல கொண்டு போய் எப்படி அவசர சிகிச்சை பிரிவுல வைத்து மருத்துவ உதவி செய்யறாங்களோ அது போல. இப்ப ஒரு இந்து குடும்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இயேசுவை வந்து முத அறிமுகப்படுத்தி கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? கொடிய வாதம், ஏதோ ஒரு பிரச்சனை, வியாதி இருக்குது. அது இருதய சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், கிட்னி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது கேன்சரா இருக்கலாம், உயிர் பலியாக கூடிய அளவுக்கு உயிருக்கு சேதாரம் உண்டாக்கக்கூடிய ஒரு கொடிய வியாதியா கூட இருக்கலாம். இப்ப இயேசு கிட்ட வரும்போது இவ்வளவு பெரிய பைபிளை நம்ம எடுத்து எல்லாத்தையும், இருமா நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன், முதல்ல இதெல்லாம் நீ கேட்டு இதன்படியெல்லாம் செய்து அப்புறம் நீ சுகம் பெற்றுக்க அப்படி சொன்னா இது நியாயமா? யோசித்து பாருங்க, இது நியாயமா? அப்ப இயேசு அங்க என்ன செய்யணும்? அவருடைய அன்பினால, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய அன்பினால என்ன செய்வாரு? இறங்கி வந்து அவங்க பாவங்களை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, தம்முடைய சுகமளிக்கிற வல்லமை கட்ட விழ்த்து
இம்மீடியட்டா ஆண்டவர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறாரு. நிறைய அது போல அற்புதங்களை செய்கிறாரு. நம்ம கண்களால் என்ன செய்யறோம்? காண்கிறோம். நான் ஊழிய பாதையில் அதை கடந்து போகிறேன். ஆச்சரியப்படத்தக்கதான வியாதிகளை எல்லாம் கர்த்தர் சுகமாக்குகிறார். ஆமீன் சொல்லுங்க. இப்ப சுகம் பெற்றாச்சு, அந்த ஆளு சுகம் பெற்றாச்சு, இயேசுவை ஏற்றுக்கிட்டாச்சு, சபைக்குள்ளேயும் வந்து ஞானஸ்தானம் எடுத்து ராபோச்சனம் எல்லாம் பெற்று 10 வருஷம் விசுவாசிப்ப. இப்ப எத்தனை வருஷம் விசுவாசி? 10 வருஷம் விசுவாசி. இந்த 10 வருஷம் விசுவாசி இயேசு கிட்ட முதல் நாள் வந்து, முதல் கூட்டத்துல வந்து, முதலாவது அவங்க பெற்ற அந்த அற்புதத்தையே இவங்க என்ன செய்யறாங்க? நிறைய பேரு மனசுல வச்சுக்கிட்டு இவங்க வேதத்துல உள்ளவைகளை கை கொள்ள விரும்பாம, கை கொள்ள மனம் இல்லாம, பழைய வாழ்க்கையின் அனுபவங்களோடு அதே குற்றம் பேசுறது, குறை கண்டுபிடிக்கிறது, பொறாமைப்படுகிறது, எரிச்சல் அடைகிறது, பிறனை குறித்து எதையாவது விவாதிக்கிறது, பொய் சாட்சி சொல்றது, அப்புறம் இன்னும் பாவங்கள்ல அடுக்கடுக்கா இருக்கிற பாவங்கள், 10 கட்டளைக்கு உட்பட்ட பாவங்கள் என்ன செய்யறது? செய்து கொண்டே இயேசு என்னை சுகமாக்குவார், இயேசு என்னை விடுதலை ஆக்குவார், இயேசு எனக்கு கதவுகளை திறப்பார் நம்புறாங்க. அநேகர் தேவ சமூகத்துல வந்து உண்மையா வாழ தன்னை ஒப்பு கொடுத்துடுறாங்க. ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் பழைய பாவம், பழைய சுபாவங்கள், பழைய அனுபவங்கள் நமக்குள்ள இருக்குமானால் அப்படிப்பட்டவருடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அருவருப்பானவருடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஆனா இவங்க நினைப்பாங்க, நான் கேட்டா கொடுப்பாரு. ஏன்? கர்த்தர் அற்புதம் செய்தாரு. கனி என்ன உன்னிடத்தில் உண்டு? இயேசு உனக்கு கொடுத்த சுகத்திற்காக, விடுதலைக்காக உன்னிடத்தில் என்ன கனி காணப்படுகிறது? அன்பின் கனி உன்னிடத்தில் இருக்கா? சமாதானம் உன்னிடத்தில் இருக்கா? நீடிய பொறுமை உன்னிடத்தில் இருக்கா? 9 கனிகள்ல உன்னிடத்தில் இருக்கிற கனி என்ன? அப்ப கர்த்தர் பார்ப்பார். தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பாத்திரம் அளந்துதான் அவர் என்ன செய்வாரு? சில காரியங்களை செய்வார். சும்மா இதே அனுபவத்தோடு கடைசி வரைக்கும் எனக்கு இப்படி அற்புதம் செய்வாரு, எனக்கு அப்படி அற்புதம் செய்வாரு. இயேசு ரொம்ப அன்பானவர். நிறைய போதனைக்காரங்க இருக்காங்க, குறிப்பா யூடியூப்ல ரொம்ப பெருகிட்டாங்க. தயவு செய்து கேட்டு நீங்க ஏமாந்து போகாதீங்க. கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நீதியின் சூரியன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு தகுதி வேணும். அப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்கிறவர்களுக்குள் கனி உண்டாகணும். அப்பதான் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படும். அப்பதான் பரலோகம் நமக்கு திறக்கப்படும். பரலோக தேவன் இறங்கி வருவார். இமைப்பொழுதுல காப்பாற்றுவார், இமைப்பொழுதுல சுகமாக்குவார், இமைப்பொழுதுல உன் ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். இதெல்லாம் அனுபவித்து அதெல்லாம் பார்த்து என் கண்களால பார்த்து வருகிறதுனால வலியுறுத்தி சொல்லுகிறேன். விசுவாசிக்கலாம், கிருபைகளை குறித்து பேசலாம், இயேசு அன்பானவர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கை முழுவதும் சொல்ல வேண்டியதா, மாற்றம் வராது. உன் வாழ்க்கையில் நீ சீர் பொருந்த முடியாது. ராஜாவோடு, ராஜாதி ராஜாவோடு, சர்வ லோகாதிபதியோடு நீ பரலோகத்திலே வாசம் பண்ண முடியாது. கனியற்றவன் கர்த்தருக்கு தூரமானவன். கனி இல்லாதவன் பிசாசு. பிசாசின் கூட்டமும் கனியற்றவைகள். பிசாசுக்கும் நமக்கு வித்தியாசத்தை காண்பிக்கத்தான் கர்த்தராகிய இயேசுவினால அவருடைய அன்பிற்குள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 விதமான கனிகளை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 5 நாம் வாசிக்கிற வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 5 தேவனுடைய வசனம், அந்த 22ஆம் வசனத்துல உள்ள அடுத்த 2 கனிகளை முதல்ல இருந்து வாசிங்க. நான் சொல்லும் போது நிறுத்துங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. போதும். தயவு. சபை சொல்லலாமா? தயவு. அடுத்தது நற்குணம். மறுபடியும் சொல்லுங்க. தயவு. அடுத்தது நற்குணம். இதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. இல்லைன்னா அவருக்கு என்ன டைம் பாசிங் எழுதி வச்சிருக்கிறாரு? யோசித்து பாருங்க.
யோசித்து பாருங்க, தேவ பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த 9 கனிகளை குறித்து புதிய ஏற்பாடுன்னா என்ன தெரியுமா? கிறிஸ்து ஏற்படுத்தின ஏற்பாடு. அதுல நீங்க பயணிக்கணும்னு அவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாடு, அதை இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? நிறைவேற்றி முடித்தார். இன்னும் நமக்கு பழைய ஏற்பாடு அல்ல, இப்ப நமக்கு என்ன ஏற்பாடு? புதிய ஏற்பாடு. அவர் புதிதாய் ஏற்படுத்தின சட்ட திட்டங்களுக்கு உட்படாமல், அவர் புதிதாய் ஏற்படுத்தின அவருடைய நியமங்களுக்கு நீங்கள் உட்படாமல் தேவனுடைய அன்புல நீங்க நிறைந்து வாழ முடியாது. தேவனுடைய கற்பனைகள் உங்களிடத்தில் இல்லைன்னு சொன்னா கர்த்தருடைய உதவிக்கரத்தை நீங்க பார்க்க முடியாது. தேவன் விரும்புகிற கனி உங்களிடத்தில் இல்லைன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறவைகளையும் நீங்கள் பெற முடியாது. இது இயேசுவின் நாமத்தை கொண்டு உங்க செவிகள் கேட்கும்படி நான் இதை சொல்லுகிறேன். கொடுப்பேன் அவர் சொல்லுவார், வாக்கு பண்ணுவார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வந்துச்சா? பேச விரும்புகிறார், தன்னுடைய தேவ பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுவார், தீர்க்க தரிசினிகளை கொண்டு பேசுவார், தேவனுடைய சபையினூடாய் பேசுவார், தேவ பிரசங்கிகள் ஊடாக பேசுவார். ஆனால் பேசப்படுகிற நன்மைகள், பேசப்படுகிற கிருபைகளை உங்க வாழ்க்கையில நீங்க முழுமையா பெற்றுக்கொண்டீங்களா? காரணம் என்ன தெரியுமா? சீர்பொருந்தல்ல, இன்னும் சரியா அவரோடு மேட்ச் ஆகல. அவருடைய புதிய ஏற்பாட்டிலே அவருடைய நியூ கவனத்தை நீங்க இன்னும் கை கொள்ளல. அப்ப இதை கை கொள்ள நீங்க விரும்பினா, நீங்க புதிய ஏற்பாட்டில் நடக்க விரும்பினா, இயேசுவோடு நீங்க வாழ விரும்பினா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில இயேசு உங்களுக்கு என்னென்னலாம் வாக்குப்பத்தம் பண்ணி புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லி இருக்கிறாரோ அது எல்லாம் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. கடைசியா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட. இதை விட பெரிய வாக்குத்தத்தம் ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் வரையும் கிறிஸ்தவ சமுதாயத்தோடு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு இயேசு சொல்றாரு, நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறவரை ரொம்ப வர வைக்க கஷ்டப்பட வேணாம். இல்லையே சொல்லுங்க. நம்மோடு வாழுகிறவரை பரலோகத்திலிருந்து இறங்கி வாங்க என்று சொல்லி கூப்பிட கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் அழுது புலம்ப வேணாம். உபவாசித்து தான் ஆண்டவர் இதை செய்வார்னு நீங்க நம்ப வேணாம். அவர் கூட இருந்தா உங்க காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? கேள்வி என்ன தெரியுமா? இயேசு உங்க கூட இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உங்களோடு நடக்கிறாரா? இயேசு உங்கள் இல்லத்திலே வாசம் பண்ணுகிறாரா? எப்ப வருவார் தெரியுமா? இந்த 9 கனிகள்ல ஒவ்வொன்னா நீங்க வளர 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 இயேசு அப்படியே வருவாரு. முதல்ல உங்க ஏரியாவுக்கு வருவாரு, அப்புறம் உங்க தெருவில் நின்று பார்ப்பாரு அது வீட்டை, அப்புறம் உங்க வீட்டு வாசல தெருவில் வந்து நின்று மெல்ல அப்படி பார்ப்பாரு, என்னப்பா கனி பெருகுதா, வளருதா, ஆத்துமா தேருதா. அப்புறம் வாசல் இருக்கிறவர் கதவை என்ன செய்வாரு? தட்டுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. செவி கொடுத்து கதவை திறந்தா அவர் உட்பிரவேசித்து நம்மோடு என்ன தெரியுமா செய்வாரா? சொல்றாரு, போஜனம் பண்ணுவே. போஜனம் பண்ணுகிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களோடு உணவு உட்கொள்வாராம். அவங்க சாப்பிடும் போது இயேசு இருப்பார் கூட. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு சாப்பாடு குறை வரும்போது இயேசு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ரகசியம். இத பேசாளு தேவ. சும்மா மாய்மாலமான வார்த்தைகளை வைத்து ஜனங்களை வஞ்சிக்கிற பெருங்கூட்டம் தேசம் முழுவதும் இன்னைக்கு பெருகி இருக்குது. செவிட்டு விரியன் பாம்பை போல உன் காதுகளை அடைத்து நீ கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிற விசுவாசியே,
இந்த பூமியில ஒன்றையும் நீ பெற மாட்டாய், பரலோக ராஜ்யத்திலும் நீ சேர மாட்டாய். எச்சரிக்கை, எச்சரிக்கை. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தயவை குறித்து கர்த்தர் இன்றைக்கு முதலாவது பேசும்படி ஆதியாகமம் 39 21 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தயவை குறித்து கர்த்தர் எவ்விதமாக அந்த தயவு பெருகுகிறது, அந்த தயவு எவ்விதமாக நமக்குள் வருகிறது என்பதை நம்ம கவனிக்க முடியும். வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் அதிகாரம் சொல்லும் போது எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள பிரிண்ட் ஆயிடும். ஆமென். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மறுபடியும் ஒரு முறை 39:21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அடுத்தது அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யாருக்கு கிடைக்கும்படி செய்தார்? எல்லாரும் சொல்லுங்க, அந்த பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், யோசேப்பு என்ன ஸ்பெஷல்? யோசேப்பு உங்களை மாதிரி என்ன மாதிரி மனுஷன் தானே? உங்களை போல மாம்சமும் இரத்தமும் உள்ள ஒரு மனுஷனா இல்லையா? உண்மைதானே? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். நான் அதனாலதான் முதல்ல சொன்னேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால யோசேப்பு அரண்மனையில இல்ல, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒரு இல்லையே சொல்லுங்க. இன்னைக்கு பிரசங்கங்கள் எப்படின்னா, கர்த்தருனோடு இருக்கிறதுனால நீ எல்லாவற்றிலும் நீ போற இடத்துல எல்லாம் பெஸ்ட், உனக்கு நம்பர் 1 ப்ராடக்ட் தான் கொடுப்பாரு, நம்பர் 1 பிராண்ட தான் கொடுப்பாரு. கள்ள உபதேசம். இல்லையே சொல்லுங்க, நம்பாதீங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரு. ஆனா யோசேப் எங்க இருக்கிறாரு? பைபிள் எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? யோசேப்போடு இருக்கிறது கர்த்தர் தான் ஐயா. ஆனால் யோசேப்புக்கு துன்பம் வந்தது, யோசேப்புக்கு பாடுகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் யோசேப்பை விட்டு விலகல்ல. என்ன காரணம் தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலே இயேசு எதிர்பார்க்கிற கனி பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்குள்ளே காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எப்படி சிலுவையில் அடிக்கப்பட போகிற போது வாய் திறவாதவராய் இருந்தாரோ, தன்னுடைய சகோதரர்களை நம்பி போன யோசேப்ப அவங்க காயப்படுத்தி அங்க எகிப்தியன் கையில விற்ற போது கூட வாய் திறவாதவனாய் இருந்து அந்த அடிமை கோலம் எடுத்து சிறைச்சாலையில போயும், நல்லா கவனிக்கணும், யோசேப்பு சிறைச்சாலையில போயும் அடிமை கோலம் தான், பிரச்சனைக்கு மத்தியில தான் வாழுகிறாரு. யோசேப்புக்கு கர்த்தர் மேல விசுவாசம். பிரச்சனை இருக்குங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லா பிரச்சனையும் நீங்கிரும்னு சொல்ல கேட்க நல்லா இருக்கும். ஆனால் உங்களை அவர் சுத்த பொன்னாக சோதித்து அறியும்படி சில நேரம் புடமிடுவாரு. யோசேப்பை அதே தேசத்தில் அரசனாக்க திட்டம், யோசேப்பை அந்த தேசத்தை கட்டி ஆளுகிற ஒரு அரசாட்சியை அவன் கரத்தில் கொடுக்க கர்த்தருக்கு திட்டம். ஆனா யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் எங்க நிறுத்தினாரு? சிறைச்சாலையில. இதுதான் பைபிள். இயேசு கூட வந்து அப்படியே பரலோகத்திலிருந்து இயேசு ஒரு தூதர் கொண்டு வந்து அப்படியே கொடுத்து, இவர் தாங்க இயேசு, ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு இருந்தா, முதல்ல ஏரோது போய் டமார்னு காலில் விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் ரோமர்கள் எல்லாம் போய் விழுந்து பரலோகத்திலிருந்து தேவ
தூதரால் வரவழைக்கப்பட்ட கடவுள் இவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முழு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க? இயேசுவை கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. நடக்கலையே. அடிமை கோலம். கிறிஸ்துவின் பாதையில கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களுக்குள் இருக்கிற கனி வெளிப்படணும்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு பாடுக்குள்ள உட்படுத்துவாரு. பாடுகள் இல்லைன்னு சொல்லி போதிக்கிறவன் கள்ளன். போராட்டங்களே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுகிறவன் திருடன். உன்னை ஏமாற்றுகிறான் அர்த்தம். கேட்கிற விசுவாசியே உன்னை அவன் ஏமாற்றுகிறான். சிறைச்சாலையில ஒப்பு கொடுக்கப்பட்ட போதும் யோசேப்பு தன் வாயை திறந்து சகோதரர்களை சபித்தோ அல்லது சகோதரர்களுக்கு விரோதமாகவோ ஒரு ஜெபம் கூட ஏறெடுக்கல. அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, யோசேப்பு அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உத்தமனாய் நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் யோசேப்பின் பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்கும் போது ஆமென், அல்லேலூயா, சூப்பர், காட் இஸ் குட் ஆல் த டைம் சொல்லலாம் சகோதரியே. கர்த்தர் உன் கரத்தில் உள்ளவைகள் எல்லாம் பறிக்கும் போது, கர்த்தர் உன்னை சோதனைக்கு உட்படுத்தும் போது, நீ சிறைச்சாலை அனுபவத்திற்குள் போகும்போது உன்னால் வாய் திறந்து சொல்ல முடியுமா? The God is good all the time. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், என்றென்றும் அவர் நல்லவராயிருக்கிறார் என்று சிறைச்சாலை அனுபவத்தில் உன்னால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்றாங்க பாருங்க, அவங்க பக்கம் தான் இயேசு நிப்பாரு. இல்லையா சொல்லுங்க. கேட்க வேண்டிய பிரசங்கங்களை கேட்கணும், கேட்க வேண்டிய செய்திகளை கேட்டு வளரணும். யூடியூப்ல ஒரு பக்கம் ஆண்டவர் அப்படியே தன்னுடைய வார்த்தைகள் எடுத்து சொல்றாரு, இன்னொரு பக்கம் எலிமிட்டான் ஒருத்தன் டூப்ளிகேட்டு வச்சிருக்கிறான். அதுக்கு நிறைய வெரைட்டி, நிறைய ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறான். பேசுறான் காதி அப்படியே இனிக்க இனிக்க பேசுறாங்க. ஒண்ணு நடக்காது. எழுதி வச்சுக்க டைரியில. இந்திய தேசத்துல தமிழக திருச்சி மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ஜான்சன் சொல்லி ஒரு மனுஷன் இப்படித்தாயா போதிக்கிறார், எழுதி வச்சுக்க. அதுதான் நடக்கும். நீ நட்பு கொள்ள ஒரு காலம் என்றால் யுத்தம் செய்ய ஒரு காலம் உண்டு. போன வாரம் படிச்சோம். ஆமென் சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட ஒரு காலம் என்றால் சில காலம் சோதிக்கப்பட ஒரு காலம் உண்டு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பெர்மனண்டா எப்பயுமே பிளஸிங் தான் எனக்கு நினைக்கவே நினைக்காதீங்க. வரும் போகும், எடுப்பாரு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வரும்போதும் இயேசு நல்லவர், போகும்போதும் அதுதான் உன்னிடத்தில் காணப்படுகிற கனி. யோசேப்போடு கர்த்தர் இருந்ததன் காரணம் யோசேப்பினிடத்திலே கனி காணப்பட்டது. யோசேப்புடைய சரித்திரத்தை முழுமையா நீங்க அப்படி நுணுக்கமா படிக்கணும். அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, தன் சகோதரர்கள் பஞ்ச காலத்துல பார்த்த தரிசனம், கனவு பார்த்தாரே சொப்பனம், அது நிறைவேறும் போது கூட அமைதல் அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்குண்டானவைகளை செய்து, எவ்வளவு நல்ல மனசு பாருங்க யோசேப்புக்கு. அதிகாரத்தில் இருக்கிற எகிப்தில நினைச்சா இமைப்பொழுதில் அத்தனை சகோதரனை கொன்று போட்டு இருக்கலாம், அத்தனை பேரையும் பழி தீர்த்து இருக்கலாம். அதல்ல யோசேப்பின் அனுபவம். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அனுபவத்தோடு யோசேப்பு தன் சகோதரர்களையும் குடும்பத்தாரையும் நேசித்தார். அதனாலதான் சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப ஆண்டவர் ஒருவனோடு கூட இருப்பாரு சொன்னா அவனுக்குள்ள கனி இருக்கும், அவனுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா. சிறைச்சாலை தலைவன் அங்கெல்லாம் கொடுமையா நடத்துவாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா செயல்படுவாங்க, தண்டனை உடனே கிடைச்சிடும். ஆனால் எப்படிப்பட்ட சிறைச்சாலையாக இருந்தாலும் ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷியோடு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிறவர்களா இருந்தாலும் ஒரு மனுஷனோடு மனுஷியோடு கர்த்தர் இருப்பாரானால் உங்களுக்கு மனிதர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்கிற தேவன் அவர். மறந்துடாதீங்க. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். அவர் ஒருவர் எனக்கு போதுமானவர், அவர் ஒருவர் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் அடுத்தது யாத்ராகமம்
3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் போதும். யோசேப்பு தான் முதல் குடியுரிமை பெறுகிறார் எகிப்துல. யோசேப்பை கொண்டு கர்த்தர் சகோதரர்களா கொண்டு வராரு. இந்த 12 சகோதரர்களும் பழுகி பெறுகிறாங்க, திருமணம் பண்றாங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்ததியாக எகிப்துல பெரும் மெஜாரிட்டி கூட்டமா மாறிட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான். எந்த தேசத்துல அதிகமா நசுக்கப்படுகிறாங்களோ, பிழியப்படுகிறாங்களோ, இயேசுவை அறிந்தவர்கள் மாத்திரம் பாத்தீங்கன்னா பெருகிக்கிட்டே போவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? பெருகிக்கிட்டே போவாங்க. அவங்கள நசுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் பிழியப்பட்டார்கள். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் நெருக்கப்பட்டார்களோ வசனம் சொல்லுது, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பெருகினார்கள். இப்ப எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் போகிற கட்டம் வந்துருச்சு. போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் சும்மா போக மாட்டான்யா, இவன் எகிப்தை கொள்ளை அடிச்சுட்டு தான் போவான். ஆமென் சொல்லுங்க. அங்க ஒரு நீதி இருக்குது. என்ன நீதி தெரியுமா? 430 ஆண்டு காலம் இந்த குறிப்பிட்ட இந்த இனத்தை அடிமையா கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால இவனுடைய ரத்தத்தை, இவனுடைய மாம்சத்தை, இவனுடைய வேர்வைய எகிப்தியன் உறிஞ்சு குடிச்சுட்டான். இப்ப அதுல சேர்த்து வச்ச ஆஸ்தி அந்தஸ்து, அவன் சொத்து பத்து, நகை, வெள்ளி, உடைமைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இப்ப போகும்போது இவன் கைக்கு வரணும். யார் கைக்கு வரணும்? அது ஏன்னா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். தாம் பிள்ளைகள் அகப்படும் போது விட்டு அமைதியா தான் இருக்கிறது போல இருக்கும். ஒரு காலம் வரும், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு காலம் வரும். இழக்கிறீங்க பாருங்க, இழந்து தவிக்கிறீங்க பாருங்க. இதையெல்லாம் கர்த்தர் உங்க கையில ஒரு காலத்துல இரட்டத்தனையாய் கொடுக்கிற ஒரு காலம் வரும். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அப்ப இப்ப எகிப்தை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவர் வெறுமையா போக மாட்டான்ப்பா. என் பிள்ளை வெறுமையா போக மாட்டான். என் பிள்ளை விதைச்சிருக்கிறான், கண்ணீரை விதைச்சிருக்கிறான், ரத்தத்தை விதைச்சிருக்கிறான், உழைப்பை விதைச்சிருக்கிறான். வெறுமையா போக மாட்டான். அதே அதிகாரத்துல 12 வாங்க, யாத்திராகமம் 12:36 ஆண்டவர் எப்படி தயவு ஜனங்களுக்கு பாராட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். 12:36 நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவு எங்கிருந்து வருதுங்க? முதலாவது கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருது. இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம், பரலோகத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற தயவு, அதுக்கு பிரயாசப்படுங்க. நீங்க மனிதரிடத்திலிருந்து வருகிற தயவை நீங்க முன்வைச்சு தேடாதீங்க. இவங்க எனக்கு தருவாங்களா, இவங்க எனக்கு கொடுப்பாங்களா, இவங்க இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும், அதல்ல கிறிஸ்தவம். தேவன் எனக்கு தயவு பாராட்டும்படி எனக்கு ஏற்படுத்துகிற, எனக்காக உருவாக்குகிற நபர்களை நான் சந்திக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு ஏற்படுத்துகிற மனுஷன் யாருன்னு தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யார் யார் மேலேயும் உங்க கண்ணு இருக்கும். இவங்க கொடுப்பாங்க, இவங்க செய்வாங்க. இந்த சபை ஊழியத்தை ஆரம்பிச்சு 17 ஆண்டு நிறைவு, 18ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறேன். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நிறைய பேரு, பாஸ்டர் நாங்க உங்களுக்கு இது பண்றோம், பாஸ்டர் உங்களுக்கு நாங்க அது பண்றோம். ஒருத்தர் சொன்னாரு, ஜூலிய வைஃபுக்கு கூட வேலை பார்த்த ஒரு டீச்சருடைய பையன் சொன்னாரு, பாஸ்டர் எங்களுக்கு சமயபுரத்தில் ஒரு நிலம் இருக்குது பாஸ்டர், அது அப்படியே நீங்க எடுத்துங்க, அது என்ன செய்யுங்க,
நீங்க எடுத்துங்க. ஒண்ணு நீங்க அங்க சபை கட்டுங்க, இல்லைன்னா வித்து காணிக்க நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியத்துக்கு எடுத்துங்க. சொல்லி 6 மாசத்துல ஆளையே காணும். வெளியிலே சொல்லுங்க. நல்ல வேலை நான்லாம் அப்படிப்பட்ட ஆளை நம்பி இருந்தனா இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்வாரு? விட்டிருப்பாரு. மனுஷன் மாறுவான். அதை தர்றேன், இதை தர்றேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன், நிறைய கேட்டாச்சு. என் காதால நிறைய நான் கேட்டுட்டேன். எல்லாம் பொய்யர்கள், சாத்தானால் ஏவப்பட்டு சிலரை வஞ்சிக்கும்படி வருவாங்க. ஆனா என்னைக்குமே இருதயம் அவரையே சார்ந்திருக்கும். அல்லேலூயா. மலேசியா தேசத்துல சில சபை கட்டும் போது நான் தர்றேன் பாஸ்டர், தரமாட்டாங்க. பாஸ்டருக்கு என்ன தேவை கேட்பாங்க, செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரியும், தேவன் ஒரு மனிதனுடைய கண்களில் எனக்கு தயவு பாராட்டாத வரைக்கும் அந்த மனிதன் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். என்னுடைய ஜெபமெல்லாம் எப்படி தெரியுமா? இந்த ஊழியத்திற்காக, இந்த ஊழிய வளர்ச்சிக்காக யாரிடத்துல எல்லாம் எனக்கு தயவு பாராட்டுகிறீங்களோ அவங்களை என்னிடத்துல அனுப்பி வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. மேல் இடத்துல போயிடணும் நம்மளுடைய தேவையின் விண்ணப்பம். கீழே அவர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்க. உங்க தேவைக்காக மனிதர்களுடைய கைகள் எதிர்பார்க்காது, உங்க சொந்தக்காரருடைய கைகள் எதிர்பார்க்காது. அவிசுவாசம், அது அவிசுவாசம். நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க விசுவாசத்துல வளரவே முடியாது. நீங்க ஜெபத்துல தேவனோடு எப்படி பேசணும்? எனக்காக நீங்க ஏற்படுத்தின பாத்திரங்களை எவர்களுடைய கண்களிலே எனக்கு தயவு பாராட்ட கர்த்தர் சித்தமா இருக்கிறீரோ அவர்களை எனக்கு முன்பதாக அனுப்பும் ஆண்டவர் என்று கேட்டீங்கன்னா கர்த்தர் அப்படியே ஆட்கள் அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அந்த ஆளையே பிடிச்சி தொங்க கூடாது. நல்லா கவனிக்கணும். ஐயோ அவர் கர்த்தர் அனுப்புற, அவர் ஒரு தடவை தான் உங்களுக்கு யூஸ் ஆவார், அல்லது உங்களுக்கு 2 தடவை யூஸ் ஆவார், அவ்வளவுதான். அப்ப நீங்க அந்த நபரை ஆண்டவரா பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வளருங்க, விசுவாசிகள்லாம் வளரணும். மனித கண்கள்ல தயவு வேணும். ஆனா மனிதர்களை விக்கிரமாகவோ அல்லது கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்கன்னா ஆண்டவர் அழகா கை கழுவி நழுவிடுவார். போப்பா அகப்படு, கொஞ்ச நாள் உருண்டு பிறண்டு அடிப்பட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? அவரு விலகிடுவார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுவோமே. இப்ப எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசதி படைத்த எகிப்தியன் வீட்டுல போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்க தங்க வேலை பார்த்த இடத்துல அரண்மனையில போய் நின்று நாங்க போறோம், நீ எங்களுக்கு வெகுமதிகளை கொடுன்னு சொன்னதுமே லிஸ்ட் எகிப்தியன் போடல. கவனிக்கணும், லிஸ்ட் எகிப்தியன் போடல, லிஸ்ட யாரு போட்டா? இஸ்ரவேலர்கள் போட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஆமென் ஆமென். நம்முடைய ஆசீர்வாதங்களை அப்படித்தான் கர்த்தர் கொடுப்பார். உன் நாவினால் நீ கேட்பதை காட்டிலும் அதற்கு மேலாக தேவன் உனக்கு படி அளப்பார். உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்? அவர் மேல இருக்கணும். கர்த்தர் செய்வார். ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள் என்று வசனம் சொல்லுது. இதுல நீங்க படிச்சா நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? எகிப்தை கொள்ளையிட்டு புறப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அங்க ஆண்டவர் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 10 விதமான வாதைகள், 10 விதமான வாதைகளை, மூத்த தலைச்சான்களை இழக்கிறான். தேசத்துல தண்ணீர் இரத்தமா மாறுது, தவளைகள் வருது, பேன் வருது, 10 விதமான அழிவுகள் வந்து தேசத்தை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். அவ்வளோ காலம் இந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி ரசித்து ருசித்து அதெல்லாம் அனுபவிச்சான் பாருங்க. அவனுடைய இனத்தெல்லாம் ஆண்டவர் சுத்தி வர பிடிச்சாரு. சில நேரம் தேவ பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறது போல இருக்கும். கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இறங்கி வரும்போதுதான் எதிரிகளுக்கு நீங்க யார் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு புலப்படும்படி செய்வார். ஆமென்.
இவன் போனா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கொடுத்து வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி வச்சாங்க இஸ்ரவேலர்களை. அதுலயே சொல்லுங்க, கர்த்தர் அப்படிதான் செய்வார். உங்க பணத்தை எடுத்துக்கிட்டாங்களா, பேச்சு மாறிட்டாங்களா, உங்க நிலத்துல கை வச்சிருக்கிறாங்களா, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, ஒப்பு கொடுங்க. ஒரு காலம் வரும், இறங்கி வருவாரு, அலறிக்கிட்டு வருவாங்க. ஆமென் சொல்லுங்க, அலறிக்கிட்டு வருவாங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. நீங்க யாரு போல இருக்கணும் தெரியுமா? யோசேப்பை போல நீங்க காணப்படணும். அப்ப யோசேப்பை குறித்து நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அதை குறித்து தாவீது இடத்துல ஒரு நல்ல காரியம் பாருங்க. இப்ப நமக்கு ஒரு விஷயம் நமக்கு புலப்பட்டுருச்சா? தயவு வரணும்னா எங்க இருந்து வரணும் நமக்கு? அப்ப முதலாவது நாம தயவு பெறணும். இரண்டாவது, நல்ல கவனிங்க, அப்ப தயவு நமக்கு பரலோகத்திலிருந்து வருது, தேவனிடத்திலிருந்து வருது. இப்ப அவர் பாராட்டுற தயவை நாம் என்ன செய்யணும்? போக்கடிக்காம, அதை வீணாக்காம, அந்த தயவை பிறனுக்கு வெளிப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்து யாரையும் அனுப்பி உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். அப்படித்தானே? இப்ப அதே ஆண்டவர் யாருடைய இன்னொருடைய ஜெபத்திற்கு, இன்னொருடைய தேவைக்கு உங்களை அனுப்பி அவங்கள போஷிக்கவோ ஆசீர்வதிக்கவோ விரும்புகிறார். நீங்கள் பெற்று கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் என்ன செய்யணும்? தயவு தேவனிடத்திலிருந்து பெறணும். அதை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இப்ப தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாரு, நீ யாருக்கு தயவு செய்வாய்? நீ எந்த ஏழைக்கு இறங்குவாய்? நீ எந்த எளியவனை நினைவு கூறுவாய்? அப்ப ஆண்டவரிடத்தில் பெற்ற தயவை நீங்க அனுபவிக்கிற காலத்துல அப்படியே அதை எடுத்து என்ன செய்யணும்? பிறனுக்கு, உறவுக்காரனுக்கு இல்ல கொடுக்கலாம், தப்பு இல்ல. சில ஜாதி பார்த்து கொடுக்கும், அது தப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. பிறன் மேல் இறங்குகிறவன், அப்ப உங்க எல்லைகளை தாண்டி இருக்கிறவன் நேசிக்கிறவன். உங்களை விட்டு அறியாதவர்களுக்கு இரக்கம் இயேசுவை போல இரக்கம் பாராட்டுகளா நீங்க இருப்பீங்கன்னா, தயவு என்கிற கனி உங்களுக்குள் அழகா காணப்படும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல உங்க வாழ்நாளெல்லாம் உங்களோடு இருந்து கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமென்? எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. வாசிக்க கேட்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை குறித்து கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்தார். சொல்லுங்க, என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு? தாவீதை குறித்து கர்த்தரே சர்டிபிகேட் கொடுத்தாரு. சாமுவேல்ட்ட சொல்லுவார். என்ன சொன்னாரு? என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீதின் இடத்திலே காணப்படுகிற கடி தயவு நிறைந்த ஒரு மனிதன், தயவு நிறைந்த ஒரு மனிதன். அதனால்தான் தாவீதின் கொம்பு உயர்த்தப்பட்டது, தாவீதின் கிளை விரிவாக்கப்பட்டது, தாவீதின் சிங்காசனம் கட்டப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? தாவீது தேவனிடத்திலிருந்து பெற்ற தயவை வைத்துக் கொள்ளுகிற ஒரு மனிதன் அல்ல, அதை அப்படியே என்ன செய்யறாரு? எடுத்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனுஷன். சவுல கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்பாரு கொல்வதற்கு, கொல்ல மாட்டார். ஆனா சவுல கொல்வதற்கு நியாயம் ஏதாவது உண்டா? ஆமா உண்டு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொல்ல துணிந்த ஒரு மனிதன், தேவ குற்றம், தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், தண்டிக்கலாம். தாவீது தகப்பனே, சவுலை நோக்கி தகப்பனே, தன் மாமனார் வேற, கொல்ல மாட்டாரு. அந்த கூட்டத்திலே, அந்த குடும்பத்திலே, சவுலுடைய குடும்பத்திலே யோனத்தான் ரொம்ப நண்பன் இவருக்கு, நெருங்கி பழகில உயிருக்கு உயிரான ஒரு நண்பன். பாருங்க, சவுலுடைய குடும்பத்தில் இப்ப ராஜாவாயிட்டார் இவர். சவுலுடைய குடும்பம் அழிக்கப்பட்டாச்சு. அதுல ஜோனத்தானுடைய வம்சாவளியில யாராவது, என் நண்பனுடைய வம்சாவளியில யாராவது இருக்கிறாங்களா? சவுல் குடும்பமே எதிரி குடும்பம் தான். ஆனா தாவீது பாருங்க,
அவர் அரசாட்சியில் இருக்கும்போது வந்து விசாரிக்கிறாரு, யோனத்தானின் நிமித்தம் நான் வேறு யாருக்காவது தயவு பாராட்ட வேண்டிய அவங்க வம்சத்துல வேற யாராவது உண்டா? நான் ஏதாவது அவங்க குடும்பத்துக்கு செய்யணுமா? என்னோடு பழங்கின என் நண்பனுடைய குடும்பத்துல வம்சத்துல யாராவது இருக்கிறாங்களா? ஏதாவது கஷ்டப்படுறாங்களா? விசாரி. பதவி பெரிய பதவிங்க. ஆனா அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தைகளும் பாருங்க, தன்னுடைய கடந்த காலத்துக்கு திரும்பி தன் நட்புல இருந்த யோனத்தானோடு நெருங்கி அவன் வம்சத்துல வேற யாராவது இருக்கிறாங்களா, ஏழ்மையில் இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை போல நீங்களும் விசாரிக்கிறவளா இருக்கணும். அதுதான் தயவு என்கிற கனி உங்களிடத்துல இருப்பதற்கு அடையாளம். தாவீதை விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்ல, விசாரிக்கலன்னா அது பாவமும் இல்ல. கவனிங்க, சவுலுடைய குடும்பமே எதிரிதானே அவருக்கு. ஜோனத்தான தவிர எல்லாருமே அவருக்கு எதிரிதான். ஆனா பழகின பழக்கம், அந்த நட்பு, அந்த உதவி, தாவீதின் உயிரை காப்பாற்ற யோனத்தான் ஆலோசனை கொடுத்து தப்பித்து போக செய்த அந்த காரியம் மறக்கல பாருங்க. யோனத்தான் குடும்பத்துல வேற யாராவது உண்டா? தயவு பாராட்டுகிற அனுபவம். அல்லேலூயா. நீங்க உப்பிட்டவர் என்ன செய்யணுங்க? உள்ளளவு நினைக்கணும். நான் சொல்றேன், உப்பிட்டவங்களை உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் நினைங்க. அல்லேலூயா சொல்லுவோம். உப்பிட்டவர்களை நம்ம ஜீவன் இருக்கிற காலம் வரைக்கும் நினைங்க. அதுக்கேற்ற பலன், அதுக்கேற்ற ஆசீர்வாதம் தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். 2 சாமுவேல் 22:26 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:26 நம்ம வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், நல்லா கவனிக்கணும், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், கடின இருதயம் உள்ளவனுக்கு அப்ப எப்படி இருப்பார் ஆண்டவர்? கடின இருதயமாகவும். அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிளை நுணுக்கமா படிக்கணுங்க. பைபிளுடைய ஆழத்துக்குள்ள போயிடணும். வசனத்தை வாசிக்கும் போது அதை தியானிக்கணும். சும்மா வாசிக்கிறதே வேலையா வச்சீங்கன்னா ஒண்ணுக்கு உதவாது. அந்த வசனங்களை வாசிச்சு ஒவ்வொரு அதிகாரம், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சா போதும். அதுல தியானம் பண்ணி, இதுல கர்த்தர் எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார், எங்கே என்னை சிட்சிக்கிறார், எதுல அவர் என்னை சரிப்படுத்த வருகிறார், அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு என்ன, இப்படி தியானம் பண்ண. மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், தயவுள்ள தாவீதுக்கு கர்த்தர் தயவுள்ளவராகத்தான் இருந்தார். அதுபோல தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பதாக வாழுகிற மனிதனுக்கு உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், புனிதனா வாழுகிற மனிதனுக்கு புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபாடாகவும். இங்கதான் ரொம்ப முக்கியம். கவனிக்கணும். மாறுபாடுள்ளவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? நீ அக்கிரமக்காரா இருந்தா ஆண்டவர் அந்த நிலையில இருந்தா உன்னை சந்திக்க வருவாரு. நீ புரட்டாட்டுக்காரனா இருந்தால் கர்த்தர் அவ்வழியாதான் உன்னை டீல் பண்ண வருவார். புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்குள்ள வந்துட்டு எல்லாவற்றையும் நீங்க செய்யறவங்களா இருப்பீங்கன்னா இந்த பரிதாப நிலையில தான் இருப்பீங்களே தவிர ஒன்னையும் நீங்க அப்புறம் பெற்றுக்கொள்ள முடியாது. தயவுள்ளவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தயவுள்ளவர். அப்ப என்ன நமக்குள்ள இருக்கணும்? எப்பயுமே தயவு யாருக்கிட்ட நம்ம காட்ட முடியும்? நீங்க கடவுள்கிட்ட பெற்ற தயவை நீங்க கடவுளுக்கு கொடுப்பீங்களோ? அவரை விசாரிப்பதற்கு நாம் எம்மாத்திரம்? ஒரு மனுஷங்கிட்ட தயவு பெற்றா நீங்க தயவு செய்வீங்க, அது வேற கணக்கு. கடவுள்கிட்ட பெற்ற தயவை நீங்க என்ன பண்ணணும்? புதைச்சி வைக்கணும். நானும் என் வீட்டாருவோம் என்றால் பழைய ஏற்பாடு. என்ன ஏற்பாடு அது? அது புதிய ஏற்பாடு அல்ல, பழைய ஏற்பாடு. தூக்கி அப்படியே ஓரமா வச்சிடணும். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்காரர்கள் சொல்ல, நானும் என் வீட்டாருவோ மாத்திரம் அல்ல, என் உறவுக்காரவங்க, எங்க சொந்த பந்தங்க, எங்க நட்புகள் எல்லாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பன்னா தயவு பாராட்டுகிற கனி உங்களுக்குள்ள, தயவு பாராட்டக்கூடிய அந்த அனுபவம் இருக்குன்னா இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிங்க. நீங்க தயவுள்ளவங்களா இருந்தா, யாரும் நரக பாதாளத்துல விழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தா, இந்த ஆத்துமாவை ரட்சித்து ஆலயத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா தயவு பெறுவீங்க.
தேவனிடத்திலிருந்து நீங்க தயவு பெறுவீங்க. தேவன் யோசேப்போடு கூட இருந்தது போல உங்களோடும் கூட எந்த அனுபவத்துல நீங்க இருந்தாலும் அங்க உங்க கூட அவர் பயணம் செய்கிறவரா இருப்பாரு. யோசேப்ப சிறைச்சாலையிலே விட்டுட்டாரா? அடிமை கோலத்திலே வாழ்ந்து முடிச்சிட்டாரா? இல்ல இல்ல இல்ல. தயவு என்கிற கனி தன் சகோதரனுக்கு இவன் இறங்குவான். ஆண்டவருக்கு தெரியும் யோசேப்புடைய மனநிலை. தேவனிடத்தில் அவன் தயவு பெற்ற மனிதனா இருந்தான். அதே தேசத்துல உயர்த்தும் போது கர்த்தர் என்ன யோசேப்பு கிட்ட எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். இவனை வச்சுதான் பிளான் பண்ணணும். இவனை வச்சுதான் இந்த எகிப்துல ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். இவனை வச்சுதான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி என்ன அழகான ஸ்கெட்ச் தெரியுமா? அது பழைய ஏற்பாடுலாம் படிக்கும் போது அப்படியே நிதானித்து ரசித்து ருசித்து படிக்கணும். கடமைக்காக கடகட கடன்னு இந்த ஓட்ட பாத்திரத்துல தண்ணி பிடிச்ச மாதிரி கடகட கடன்னு போனீங்கன்னா எல்லாம் கடகட கடன்னு மண்டையில இருந்து எல்லாம் போயிடும். ஒன்னும் இருக்காது. கேட்டா நான் 5 அதிகாரம் படிச்சேன் பாஸ்டர், நான் 10 அதிகாரம், என்ன பிரயோஜனம் உனக்கு? ஒரு அதிகாரம் படிச்சாலும் உருப்படியா படிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு வசனம் படிச்சாலும் அதை உருப்படியா படிக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்ப உத்தமனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? அவருடைய பார்வையில உத்தமமா நடந்து கொள்ளுங்க. உங்க கை எப்பயுமே சுத்தமா இருக்கணும். தேவனுடைய பார்வையில் உங்க கை சுத்தமா இருக்குன்னா கர்த்தர் வருவாரு, இறங்குவாரு, மகிமைகளை கட்டவிழ்ப்பாரு. சரி, இதை குறித்து சங்கீதம் 145:9 இந்த 2 வசனத்தை வாசிச்சுட்டு நற்குணத்தை குறித்து பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு வாழ விரும்புகிற எல்லார் மேலும் அப்படி அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தயவுள்ளவரா இருக்கிறார். வாசிங்க. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. ஆண்டவரை குறித்து நம்ம அறிமுகம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்படிங்களா? எல்லார் மேலும் என்ன இருக்க, எப்படி இருக்கிறாரு? அப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்க, அவருடைய மாம்சமும் இரத்தமும் உள்ள நீங்க எப்படி இருக்கணும்? தயவுள்ளவர்களா இருக்கணும். அப்பாவை போல பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? சாயல் இருக்கும் இல்லையா? அப்பாவுடைய ரத்தம் தானே பிள்ளைகளுக்குள்ள ஓடும். இப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தமும் மாம்சமும் உங்களுக்குள்ள இருந்து நீங்க தயவு இல்லாதவர்களா வாழ்றீங்கன்னா அது என்ன பிரயோஜனம்? ஊர்ல இருக்க பார்த்து சொல்லுவாங்கல்ல, அந்த மனுஷன் இருக்கிறார் ஐயா, தங்கையா, ஆனா அது பெத்தது ஒண்ணு இருக்கு பாரு, போச்சா மரியாதைலாம் இருக்கு பாரு. விலங்கனத்தோட மிருகத்தோட சேர்த்துருவாங்க. மிருகம் என்கிற பேர் வேதத்துல சாத்தானுக்கு அடையாளம். அல்லேலூயா. செம்மையா பேசுறாயா அந்த ஆளு, ஜாலியா பேசுற மாதிரி குத்தி குத்தி பேசுற. வாங்குங்க, திருந்துங்க. என்ன கிறிஸ்தவம்? தயவில்லாத கிறிஸ்தவம். என்ன கிறிஸ்தவம்? பெயர் கிறிஸ்தவமா? முரட்டாட்டுக்காரனா நீ? மிருக சுபாவம் உள்ளவனா நீ தேவனுக்கு தூரமானவன். கர்த்தருடைய அன்பு உனக்குள்ள வராது. அந்த அன்பை நீ பகிர்ந்து கொடுக்க மாட்ட. மரணத்துல கைவிடப்படுவீங்க. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நரக பாதாளத்துல போய் விழுவீங்க. எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. இதை குறித்து சங்கீதம் 119 58 வசனத்தை வாசிக்கலாம். 58வது வசனத்தை 119 58 நம்ம வாசிக்க கேட்கலாம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். உமது வார்த்தையின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். என் கால்களை உமக்கு சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். 58ஆமா? 119 58 வாசி. கரெக்ட் தானே? 119 58. ஜெபங்களை ஏறெடுக்கும் போது நாம் கடந்து வந்த பாதை, நீங்க தயவுள்ளவர்களாய் நடந்து வந்த பாதை, நீங்க என்ன பண்ணலாம்னா ரிமைண்ட் பண்ணலாம் ஆண்டவருக்கு. தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீர் என்னை நம்ப செய்த உம்முடைய வசனத்தின்படி, நீர் என்னை நம்ப செய்த உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே.
தாவீதின் மேல் அபிஷேகம் இருந்தது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஏராளமா இருந்துச்சு. நீங்க தயவுள்ளவர்கள், நீங்கள் கர்த்தருக்குள் அன்பில் நிறைந்தவர்கள், நீங்கள் சமாதானக்காரர்கள், நீங்கள் நீடிய பொறுமை உடையவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வழிகளை நான் நினைத்து பார்ப்பேன், நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்ப்பேன், நான் பாராட்டின அன்பின் நிமித்தமாய் நீ அன்பிலே செயல்பட்டதை நான் நினைத்து பார்ப்பேன். சொல்லுவோமே. இதை குறித்து ஓசியா, கடைசியாக ஓசியா 10ஆம் அதிகாரம் 12 வாசித்துட்டு நம்ம அடுத்தது நற்குணத்தை நம்ம குறித்து பார்க்க போகிறோம். ஓசியா 10:12 நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் நீதிக்கு விதை விதைங்கள். நீதினா என்ன? கர்த்தருடைய வார்த்தை தான் நீதி. நீதினா என்ன? நன்மை செய்வது நீதி. நீதினா என்ன? இயேசுடைய சொற்படி செய்து முடிப்பது நீதி. இப்ப நீதியா நீங்க என்ன செய்ய? விதை விதைங்க, அத அறுவடை எப்படி வருமா? வாசிக்க. தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். நீங்க விதைக்கிறது ஒண்ணுதான், ஆனா கர்த்தருடைய தயவோடு கூட அறுவடைக்கு போகும்போது அது வெறும் ஒண்ணா வராது, பல மடங்கு 30, 60, 100 அறுவடையை பெறுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க வந்துடணும். இந்த சொற்படி நீங்க உங்களை வாழ அர்ப்பணிக்கணும். அப்ப அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட நட்புல இருக்கணும். உங்களை விரோதிக்கிறவங்களோடையும் சமாதானமா இருங்க. ரொம்ப போய் பேசாதீங்க, ஆனா சமாதானமா இருங்க. வேற என்ன? இயேசுடைய அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? அது 2 பேசுனா நான் 8 பேசுவேன் பாஸ்டர், அது 4 பேசுனா நான் 16 பேசுவேன் பாஸ்டர். பேசிக்கிட்டே இருங்க, உங்க ஆசீர்வாதம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. விசுவாசிகளா புரிஞ்சுக்கணும். சண்டை போடுற ஆளோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நன்மைகளை பிசாசு அந்த பக்கமா அலேக்கா ஆட்டையை போட்டு போய்கிட்டே இருப்பான். எங்க சேர்க்கிறியா நீ? ஆசீர்வாதத்தை சேர்க்கிற விசுவாசிய கர்த்தரிடத்தில் தயவா பெற போற எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான். வாயின் வார்த்தைகளால எண்ணங்களால தீட்டுப்பட்டு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த தயவுள்ள அறுவடை எல்லாம் இழந்து அம்போடு நிற்போம். எப்படி நிற்போம்? ஆமா, கைவீசம்மா கைவீசு, எம்டியா இல்லையா? சொல்லுங்க. சுவாசின்னா விசுவாசி மாதிரி வாழணும். கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற தேவ ஆலயத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவன் விரும்புகிறபடி வாழணும். பரலோகம் உங்க ஜெபங்களுக்கு எப்போதும் எப்படி இருக்கும்? திறந்து காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோகம் நமக்கு எப்படி இருக்கும்? எப்போதும் திறந்து காணப்படும். ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தா அப்ப அப்படியே இறங்கி வருவார். அப்படியே உன் தேவைகளை சந்திப்பாரு, உன் கண்ணீரை துடைப்பாரு, கவலைகளை மாற்றுவாரு, நெருக்கடிகளை கொடுத்தன ஓட விடுவாரு. உன் கண்ணு பார்க்கும், அவர் உனக்காக யுத்தம் செய்வாரு, அது உன் கண்ணு பார்க்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் தேவ வார்த்தையின்படி உன் வாழ்க்கை அமைப்பை மாற்றி உலகத்தானுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படி கர்த்தருடைய 9 கனிகளை நீங்க என்ன செய்யணும்? வளர வேண்டும். சரி, இதை குறித்து நற்குணம். அடுத்ததாக நற்குணத்தை குறித்து அப்படி நம்ம பார்க்கணும்னா வேதத்துல ரொம்ப அழகா சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 2 கேரக்டர் நம்ம பார்க்க முடியும். குணசாலி ஸ்திரீ ரூத்தை குறித்து. முதலாவது ரூத் 3ஆம் அதிகாரம் 10, 11 நம்ம வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ கர்த்தரால் என்ன செய்யப்படுவாயாக? ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நல்லா கவனிங்க, நீ கர்த்தரால் என்ன செய்யப்படுவாயாக? ஆசீர்வதிக்கப்படுவாயாக. சொல்லுங்க. அல்லேலூயா. போவாஸ் வாய் திறந்த தீர்க்க தரிசனமாக தன்னுடைய வருங்கால மனைவி என்று கூட அவன் அறியாம கர்த்தரால் ஆசீர்வதிக்க படுவாயாக. அடுத்து வாசிங்க தொடர்ந்து. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களான வாலிபர்களின் பிறகே போகாதது. நல்ல கவனிங்க, ரூத்துக்கு இள வயசு, போவாசுக்கு கொஞ்சம் வயசு அதிகம்.
ரூத்துக்கு இளமையான வயசு தான், அழகு இருக்குது. ஆனா ரூத்து நினைச்சிருந்தா பணக்காரர்களிடத்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கலாம், அதே தேசத்துல இல்லைன்னா இதே தேசத்துல இங்க வந்து கூட செஞ்சிருக்கலாம். சரியா? அதையும் செய்யல. வாலிபர்களிடத்துல தரித்திரரா இருக்கிறவங்களோடும் போயிட்டு மன வாழ்க்கையில ஈடுபடல. இவ செய்ததெல்லாம் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தா, கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து காத்திருந்தார். அதனாலதான் ஆண்டவர் நல்ல ஒரு தரமான ஒரு ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்தவங்கெல்லாம் கல்யாண நேரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், தேவைகளை சந்திக்கணும், ஒண்ணு சந்திக்கப்படாது. பெற்றெடுத்த காலத்திலிருந்து உன் பெண் பிள்ளைக்காக தகப்பனே நீங்கள் முன்குறித்த போவாசை இந்த மகள் கரம் பிடிக்கிற வரைக்கும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். நின்னு பாரு. குடிக்கிறவன் ஏன் வர்றான், அடிக்கிறவன் ஏன் வர்றான், துன்பப்படுத்துகிறவன் ஏன் வர்றான், பேசித்தன விபச்சாரக்காரன் ஏன் வருகிறான், ட்ரக்ஸ் அடிக்டர் ஏன் வருகிறான், உன் பிள்ளைக்கு நீ திறப்புல நிற்கல. சும்மா பிள்ளைகளை பெற்றெடுத்து கர்த்தர் பார்த்து ஜெபிச்சியா? தேவ சமூகத்தில் நின்றாயா? உன் பெண் பிள்ளைக்காக ஒரு நல்ல போவாசை அவர் கட்டளை இடும் வரைக்கும், போவாசின் கரத்திலே என் மகளை கொடுக்கும் வரைக்கும் என் ஜெபத்தை விட மாட்டேன். நிறைய தாய்மாருடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்குது. பெற்றெடுத்த காலத்துல இந்த பிள்ளைக்காக கருவில இருந்தே ஜெபம் ஜெபம் ஜெபம். ஒரு டீல் இருக்கணும் பரலோகத்துக்கு. நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வளருது, 24 வருஷம் ஆச்சு, கல்யாண வயசு வந்துருச்சு. அந்த 24 வருஷம் நீங்க ஜெபித்த ஜெபம் தேவ சமூகத்துல நீதி. அவர் அதை தாண்டி ஒண்ணும் செய்ய மாட்டார். நான் எழுதி கொடுக்கிறேன், இப்படி ஜெபித்து பாருங்க. இப்ப பிள்ளைகளை பெற்றெடுத்து இருக்கிற உங்களுக்கு, தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், பெண் பிள்ளையை விசேஷமா பெற்றெடுத்து இருப்பீங்களா, போவாஸ் தான் வேணும், ஒத்த காலில் நில்லுங்க. தரமான ஒரு மருமகனை கர்த்தர் உங்களுக்கு வீட்டுக்கு மருமகனால மகனாக கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி நேரத்தில் ஆண்டவரே வெள்ளி சந்திக்கப்படணும், பொண்ணு சந்திக்கப்படணும். இதுக்கு மேல அதை பத்தி நான் பேசல. எல்லாமே ஆபத்து. என்னங்க ஆபத்து? ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்ல. ஜெபிக்காத விசுவாசி, நான் சொல்லுவேன் கர்த்தர் சமூகத்தில் நீ விசுவாசத்தில் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை போய் கையை தூக்கினா மட்டும் ஆசீர்வாதம் வராது உனக்கு. தனிப்பட்ட ஜெபத்திலே தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறவளாக இருக்கணும். குணசாலியான ஸ்திரீ ரூத் ஒரு குணசாலியான ஸ்திரீ. வாசித்து முடிக்கலாம். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீ பெலிஸ்தியர்கள் தேசத்திலே வாழ்ந்த நற்குணத்தை பார்க்கிலும் இந்த தேசத்திலே, தேவனுடைய தேசத்திலே உன்னுடைய நற்குணம் எப்படி இருக்குது? அது மேலானது, மகிமையாய், இரட்டத்தனையாய். ஆமென் சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நற்குணங்கள் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலாம். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அது எப்படி மாறணும்? இரட்டத்தனையா இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். அப்ப அதை குறித்து நீதிமொழிகள் 12:4 நற்குணத்தை குறித்து குணசாலி ஸ்திரீ என்று சொல்லி வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. 12:4 வாசிங்க, அப்புறம் 31:29 வாசிப்போம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இலச்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். அவனுக்கு எப்படி இருக்கிறாள்? எலும்புருக்கியாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ, ஒரு குடும்பத்தில் மருமகளாய் போகிற ஒரு பெண், ஒரு குடும்பத்துக்கு மருமகனாய் போகிற ஒரு ஆண்மகன். குணசாலி ஸ்திரியை மட்டும் பேசுறீங்களே, குணசாலி மருமகனையும் குறித்து பேசுறேன். சொல்லுங்க. ஆமா, நீ லட்சையை உண்டு பண்ணுகிற மருமகனோ மருமகளோ, பைபிள் உன்னை பார்த்து சொல்லுது எலும்புருக்கி. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மறைமுகமா பைபிள் உங்களை திட்டுது, கேன்சர். நீ என்னது இருக்கிற? கேன்சர்.
பெண்கள் எல்லாம் மனம் திரும்பணும், ஆண்களும் மனம் திரும்பணும். சும்மா திருமணம் பண்ணிட்டு போயிட்டு நொய்யின்னு டார்ச்சர் பண்றது சாத்தானா? நம்ம துன்பப்படுத்துறவன் அவன் தான். ஒரு பெண்ணை கல்யாணம் தானே பண்ணிட்டு போற, ஏன் டார்ச்சர் பண்ற? அப்போ உனக்கு இயேசுடைய அன்பு இல்ல, நற்குணம் உங்ககிட்ட இல்ல, நீடிய பொறுமை இல்ல, சமாதானம் இல்ல, கனியே இல்லாத நீயே, உனக்கு பரலோகமும் இல்ல. இல்லையே சொல்லுங்க. பெண்ணை எடுத்துக்கங்க, எலும்புருக்கி கேன்சர், அது நிறைய பேர், மெஜாரிட்டி அந்த கூட்டம் தான். கணவனுக்கு வந்து நீ எப்படின்னா மகுடமா இருக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? கணவனுக்கு எப்படி இருக்கிறாளாம் அவ? குணசாலி ஸ்திரீ எப்படி இருக்காளாம்? புருஷனுக்கு கிரீடமா இருக்கணும். சகிப்பு தன்மை இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும், அன்பு இருக்கணும், பராமரிப்பு இருக்கணும், கணவனை நேசிக்கணும், நம்பணும். என்ன பண்ணணும்? நம்பணும். நிறைய பேரு ஐயோ பாவ புருஷ பாருங்க, என்னதான் அபிஷேகத்துல நிறைஞ்சி நீ வானத்திற்கும் பூமிக்கும் கைகளை தட்டி விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்க கணவரை நீங்க நம்புறீங்களா? வெளியே போயிட்டு வரும்போதா எங்க போயிட்டு வர்றார், அவர் தப்பே செஞ்சுட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சுடா நீ. குணசாலியான ஸ்திரியுடைய வசனம் சொல்லுது, உங்கள் கற்பின் நடக்கையை வைத்து. புதிய ஏற்பாடு சொல்லுது என்னது? நம்மள கற்புள்ள நடக்கையினால கணவனை ஆதாயப்படுத்தணும். உங்களுடைய நடத்தையினால துன்மார்க்கமா இருக்கிற கணவனை கூட நீங்க என்ன செய்ய முடியும்? உங்க பக்கமா திருப்பிட முடியும். அப்ப மருமகளோ மருமகனோ எந்த குடும்பத்துக்கு யாரு போனாலும் எலும்புருக்கியா மாத்திரம் இருந்துராதீங்க. பெண்களை அடிமைப்படுத்தி, காயப்படுத்தி, குற்றப்படுத்தி, எப்ப பாரு டார்ச்சர், ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, சிரிச்சு பேசுறது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட தன் மனைவிக்கு செலவழிக்காத கணவன்மார்கள், அதுபோல ஒரு மணி நேரம் கூட தன் கணவரோடு செலவழிக்காத மனைவிகள், அப்புறம் ஒருவர் குற்றச்சாட்டி எலும்புருக்கி கேன்சர்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு குணசாலியா நீங்க இருக்கணும். 9 கனிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சும்மா பழசையே பேசிக்கிட்டு, எதையோ காதுல கேட்டதை பேசிக்கிட்டு, எதையோ கசப்ப வச்சுக்கிட்டு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழ்ந்து முடிக்க முடியாது. இருப்பீங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்க, ஒன்னும் செய்ய முடியும். உங்க ஓட்டம் நிறைவானது அல்ல, அதுல குறைவு இருக்கும், தெரிந்து கொள்ளுங்க. இதை குறித்து நீதிமொழிகள் 31:29 வாசித்துட்டு அப்புறம் அப்போஸ்தலரை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:29 வாசிங்க. அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். கணவன் மனைவியை புகழுகிறான். சொல்லுங்க. குணசாலி ஸ்திரீகள் உண்டு. ஆனா கணவன் பாருங்க, அந்த அதிகாரத்தை படிக்கணும், முழுசா படிக்கணும். இந்த வசனத்தோடு நின்றாதீங்க. நீதிமொழிகள் 31 அதிகாரம் முழுசா வாசிங்க. குணசாலியுடைய ஸ்திரீயுடைய வேலை என்னன்னு நீங்க பார்க்க முடியும். குணசாலி ஸ்திரீயுடைய தன்மை என்னன்னு சொல்லி நீங்க பார்க்க முடியும். குணசாலி ஸ்திரீ எதற்காக அவள் தேவனால் ஒரு குடும்பத்திற்குள் அனுப்பப்படுகிறாள் என்பது அப்படி அழகா தத்துரூபமா எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். அதே போலதான் குணசாலியான ஒரு ஆண்மகனும் அப்படிதான் நீங்க இருக்கணும். உங்க மனைவி உங்களை பார்த்து சொல்லும், எத்தனையோ குணசாலியான ஆண்கள் இருந்தாலும் நீங்க அதற்கும் மேற்பட்டவர் சொல்லி உங்க மனைவி உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். முடியுமா? அதுதான் ஒரு தாம்பத்திய உறவு, குடும்ப வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள சாட்சி பெற்ற அனுபவம். சும்மா எப்ப பார்த்தாலும் வம்பும் சண்டையும் அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்க அமுல் நகர்ல குடியிருக்கிறோம். ஜூலி இருந்த காலத்துல நாங்க போய் அந்த ஏரியாவுக்கு போறோம். எல்லாம் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே கதவை அடைச்சிக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. ஆனா அந்த ஜூலியும் நானும் இந்த சின்ன பையன் 3 பேர் சேர்ந்துட்டோம்னா சிரிச்சு பேச ஆரம்பிச்சா கக்க கக்க கக்கன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஜூலி அடிக்கடி சொல்லும், இந்த ஏரியால நம்ம வீட்டுல மட்டும்தான்ப்பா சிரிப்பு சத்தம் கேட்குது. ஏன்னா பேசினாலும் வெளியே சத்தம் கேட்கும், சிரிச்சாலும் சத்தம் கேட்கும். எதையாவது ஒரு காமெடி பண்ணிட்டு, எதையாவது ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிப்பு சத்தம் வெளியே கேட்கும். அந்த லைன்லயே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மட்டும்தான் சத்தம் கேட்கும். பேசுனா கூட எங்க வீட்டுல தான், மற்றவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, கதை உடைச்சிட்டு உள்ளே இருப்பாங்க. ரொம்ப பத்திரமா இருக்கிறாங்களாக்கும்.
இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு இருக்கிற பிள்ளைகள், தேவன் அவர்களோடு இருக்கிற பிள்ளைகள் வீட்டில் சிரிப்பு சத்தம் எப்பயும் என்ன செய்யாது, ஓயாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நாள் அன்னைக்கு கார்ல வரும்போது ஜூலியும் நானும் சும்மா சிரிச்சு 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 ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தோம். விழுந்து விழுந்து அலமேலு பண்ற காமெடியில தான் தெரியுமே உங்களுக்கு, அதோட லூசு தலெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு வந்து அன்னைக்கு மாலையில அவங்க கர்த்தருக்குள்ள போவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஏன் பதிவு செய்யறேன்னு சொன்னா, ஐக்கியம் இருக்கும். கருத்து வேறுபாடு இல்லாத குடும்பமா, சண்டை இல்லாத குடும்பமா? இது ஜூலியனா திட்டாத ஆளா, ஏசாத ஆளா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அன்பு இருக்கு பாருங்க, அது மாறாது. அவங்க மேல நான் வைத்த அன்பு, என் மேல அவங்க வைத்த அன்பு, அது எப்பயுமே உள்ள இருக்கும். சில காரியங்களை சிக்ஷித்து நான் சில நேரம் நடத்தும்போது சில நேரம் கோபப்படுவது வழக்கம். அது சாதாரணமான ஒரு விஷயம். தகப்பன் ஸ்தானத்துல குடும்ப தலைவனாக செய்ய வேண்டிய கடமை அது. பிள்ளைகள் தவறு செய்தா கேட்கணும், மனைவி தவறு செய்தா கேட்கணும். அதுல நான் ரொம்ப ஷார்ட் டெம்பருங்கனால டக்குன்னு கேட்டுருவேன். நான் அப்படியே ஆற போட்டு அப்படி நைஸா அப்படியே சர்ப்பத்தை போல எல்லாம் பேச நமக்கு தெரியாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்டுருவேன். அது கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அப்புறம் சரியா. குடும்பம்னா அப்படிதான். அதுக்காக நான் பேசினேன்னு மாச கணக்கில் வருஷ கணக்கா ஜூலி பேசாமல் இல்லை. அது போல ஜூலி பண்ற சில லூசித்தனங்களால அதை கோச்சிக்கிட்டு நானும் ரொம்ப மாச கணக்கில் எல்லாம் பேசாமல் இல்லை. காலையில சண்டைன்னா சாயங்காலம் சரியா போயிடும், அவ்வளவுதான். இதுதான் குடும்பம். ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவியாக வாழ்ந்த சாட்சியோடு பேசுகிற இயேசுவின் நாமத்தினால உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். கணவன் மனைவி புரிந்து ஒருவருக்கு ஒரு புரிந்து நடக்கணும். இல்லைன்னா உங்க குடும்ப வாழ்க்கை கசக்கும். நீங்க எவ்வளவு சமாதானத்தை தேடினாலும் கிடைக்காது. விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லைன்னா ஈகோ என்கிற பிசாசு அந்த குடும்பத்துல விளையாடுவான். ஈகோ என்கிற ஆவி செயல்படும். யாராவது ஒருத்தராது விட்டு கொடுத்து வந்துடணும் டக்குன்னு. அவங்க விட்டு கொடுக்கும் போது மற்றவங்க மனசு மாறிடணும். இல்லைன்னா குடும்ப உறவு சீர்கெட்டு போகும், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும். ஆண்டவருடைய வரங்கள்ல நம்ம 6 வரங்களை பார்த்திருக்கிறோம். கனிகள்ல தயவு, நற்குணம், அதற்கு முன்பு நீடிய பொறுமை, சமாதானம், அதுபோல சந்தோஷம், அன்பு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத. கடைசியாக அப்போஸ்தலர் 17:10, 11 ஆகிய 2 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். என்ன பட்டணம்? அந்த பேரு பட்டணம் பெரோயா பட்டணம். பெரோயா பட்டணம். எல்லாரும் சொல்லுங்க, அந்த பட்டணத்தின் பேர் என்ன? பெரோயா. பெரோயா பட்டணம். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். யூதர்களுடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரின் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. குணசாலியான கிறிஸ்தவர்கள். வேதம் இப்படியா சொல்லுகிறது என்று இந்த ஜனங்கள் பாருங்க. அந்த பட்டணத்தின் பேரை மறுபடியும் வாசிங்க. பெரோயா. பெரோயா. தெசலோனிக்கேர்ல இருந்து வர்றாங்க. அங்க ஜனங்கள் கலகக்காரர்கள், வம்புக்காரர்கள், சண்டை போடுறாங்க. பவுலை ஏற்றுக்க, ஷீலாவை ஏற்றுக்க மனம் இல்லை. ஆனா இந்த பட்டணத்தார்கள் இவங்களை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவங்க நற்குணசாலிகளா இருந்ததுனால தேவ ஆலயத்துக்கு வேதத்தில் உள்ளவைகள் எல்லாம் இவங்க என்ன செய்திருக்கிறாங்க? அலசி ஆராய்ந்து பார்த்து தேவன் அவங்க மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். கனிகள்ல இன்னைக்கு பார்த்த கனி, முதலாவது என்ன பார்த்தோம்? தயவு. இரண்டாவது பார்த்த கனி நற்குணம். இந்த 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில ஆணிவேரா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். இந்த கனிகளால கர்த்தர் உங்களை நிரப்பும்படி இப்பொழுது நல்ல தேவ சமூகத்தில் ஒரு ஜெபம் நான் ஏறெடுக்க போறேன். என்னோடு கூட இணைந்து இதுவரைக்கும் இந்த கனிகளை நீங்க வளராம, இந்த கனிகளை குறித்து அறியாம,
இந்த கனிகளை குறித்து நீங்க பெற மனம் இல்லாம உலகத்தான போல வாழ்ந்திருப்பீங்கன்னா ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிற இந்த வேளையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு உங்களை இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் வளரச் செய்வாராக. எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுப்போம். இறுதி ஜெபத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசப்பட்ட தயவும் நற்குணமும் இந்த இரு கனிகளும் கர்த்தருக்குள்ள நான் பெற்றவளாக வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்க. கர்த்தாவே, உம்முடைய 9 வரங்கள்ல ஆண்டவரே தயவுள்ளவனாகவும் ஆண்டவரே நான் நற்குணசாலியாகவும் வாழ விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு இவைகள் இரண்டையும் கொடுத்து என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என் ராஜா உம்முடைய கனிகளால் என்னை நிரப்புவீர். தயவும் நற்குணமும் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. நீர் நல்ல சமாரியனுக்கு அடையாளமா இருக்கிறீரே. எங்களுக்காக சிலுவையிலே நன்மையானவைகளை பேசுகிறீரே. உம்முடைய இரத்தம் இன்றைக்கும் எங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிறதே. நற்குணசாலியாகிய என் ஆண்டவராகிய இயேசுவின் நற்குணம் எனக்குள் வளருவதாக. ஒபா பலபா சந்தோ பலபலபலபா ஒபா பலபல வசதலிமோ சந்தோ ரகதலபதலிபோ உரபா லபா லபா லபா. கர்த்தர் உன்னோடுதான் பேசினார். சகோதரியே, சகோதரனை, உன்னோடுதான் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதபடி ஒப்பு கொடுங்க. மே அஷலபத லிமோ சந்தோ கலபத லிமோ மே ஹலஹஷிதலபோ. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தயவு என்கிற கனியில நான் வளரணும் ஆண்டவரே. கர்த்தரிடத்துல கேளுங்க. நற்குணசாலியாய் நான் வளரணும் ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதமாய் வளரணும் ஆண்டவரே. கர்த்தாவே, மனமிறங்குவீராக என் தேவனே.